ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஒரு பச்சரிசி மாவு வச்சு ஒரு நிப்பட்டு செய்யலாம். தட்டு வடைன்னு சொல்லுவாங்க. இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு மாவு எடுத்து வறுத்து சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவை இதோட சேர்த்திக்கிறேன். அதுக்கு நான் வந்து பொட்டுக்கல்லையே நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மெஷரிங் கப்பில் சின்ன கப்பில் வந்து இது 1/2 கப்பு. அதில் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டு நுணுக்குனிங்கனாக்கா நிற கப்பு இந்த கப்பில் வரும். இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். நம்ம சலித்து எடுத்துக்கிட்டு இதையும் இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். இதோடு சேர்த்திக்கிறேன். அதே போல் உளுந்தையும் நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து இந்த கப்பில் வந்து 1 கப்பு உளுந்து சேர்த்திக்கலாம். மெஷரிங் கப்போட அடுத்த கப்பு அடுத்த சைஸ் அதில் வந்து உளுந்து வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வறுத்துட்டு நாம் நுணுக்கி தூள் பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக வரும் பவுட்ரு. அதே மாதிரி இந்த மாதிரி சேர்த்திக்கங்க. இது உளுந்த மாவு. இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கணும். ஆனால் கலர் மாறக்கூடாது. நான் வந்து இது 1/2 மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு. இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். தூள் உப்பு தான் சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் மிளகு சீரகம் நுணுக்கி 1 நுணுக்கி வச்சுருக்கிறேன். அந்த மிளகு சீரகத்தூளையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோட சேர்த்திக்குவோம். நடக்கல்லையை வந்து 1 நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் நடக்கல்லை. பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்து இடிகளில் இடிச்சிருக்கிறேன். ஆனால் இடித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால கலர் மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடாக இருக்கிற ஆயிலை வந்து ஒரு கரண்டி குழிக்கரண்டியில் 50 கிராம் அளவுக்கு இதில் நம்ம ஊற்றி சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடாக தான் இருக்குது. இந்த ஆயில் இதோடு நம்ம சேர்த்திக்குவோம். ரொம்ப ஆயில் வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்திக்கோங்க. வந்து இது நல்லா பெசரி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இது நல்லா கலந்து எடுத்துட்டேன். தண்ணி வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியை நான் இதோடு சேர்த்திக்கிறேன். தண்ணி சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இல்லை. கொஞ்சம் கை சுருக்குண்டு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். நல்லா கலந்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பக்குவமாக பிணைஞ்சு வச்சாச்சு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, குழக்குலண்டு. இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உருண்டை எடுத்துகிட்டு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை இப்படி அழுத்தி பிணைஞ்சிட்டு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுட்டு நான் தட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயில் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உருட்டின உருண்டை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு இது நம்ம இதில் வச்சுக்கலாம். அந்த மாவில் இந்த பேப்பரில் வச்சுட்டு பாதி பேப்பரை இப்படி மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இது பண்ணுற இந்த மேஸ் இருந்துச்சுன்னா அதில் செஞ்சுக்கலாம். இல்லை டபரா வச்சு நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் ஈஸியாக இருக்குது எனக்கு, அதனால நான் இதில் செய்கிறேன். ஆயில் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஆயில் காஞ்சிட்ருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். கடலை பெருசாக இருக்கிறதுனால அது 1-2 உழுகத்தான் செய்யும். அதை பற்றி கவலை இல்லை. நாலா பக்கம் நல்லா அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்தா நல்லா இந்த மாதிரி வந்து இதை பிளாட்டாக வந்துடும். இந்த மாதிரி அழுத்தி எடுத்துகிட்டு நான் எல்லா இதையும் எடுத்து முடிச்சதும் நான் காமிக்கிறேன்.
இந்த மாதிரி எல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இது ஆயில் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா ஆயிலில் போடுறேன். பார்த்து நிதானமாக போடணும், இல்லாட்டி கையில் தெரிச்சிரும். அதிகமாக போட வேணாம், ஒரு 5 4 அந்த மாதிரி போடுங்க. போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமேல் நம்ம வந்து மற்றதை போடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியமில் வச்சுக்கோங்க, அதிகமான நெருப்பு வேணாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன், வேகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்து வருது. நல்லா திருப்பி போட்டேன், இன்னும் நல்லா வேகணும். வெந்து வந்த பிறகு நல்லா சிவப்பாக கலர் மாறணும். கலர் மாறினதும் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சலசலப்பு அடங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம பொறுமையாக தான் 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. மீடியம் இதிலே வச்சு நம்ம வேக வைக்கணும். அப்படி லேசாக திருப்பி கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் சென்று. அது மாதிரி செய்தால் தான் வந்து உள்ளுக்குள்ளே வதக்குன்னு இல்லாமல் நல்லா பொறுன்னு இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பேச்சை நான் போட்டுறேன். ஒன்று 2 கருவேப்பிலையெல்லாம் வெளியே வரும், அது பரவாயில்ல. இருக்கிறது இதில் ஒட்டி இருக்கிறது போதும், நமக்கு நிறைய போட்டிருக்கிறேன். இப்போ அடுத்தது போட்டு அது வெந்தது நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா வேகணும். கரெக்டாக 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஆகிடுது இது வெந்து எடுக்கிறதுக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குது. நல்லா மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், உடச்சா அப்படி பொறுன்னு வருது. இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.